ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமித்ரன் சேனல். இன்றைக்கி ஒரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம என்றைக்காவது தோசை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன ஆஃப் பண்ணாமல் மறந்துடுவோம் இல்லைங்களா சில டைமில். அந்த டைமில் என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஆகிடும் தோசைக்கல். அப்புறம் தோசை ஊற்றினா தோசை வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பார்த்தோன்னே தோசைக்கல் ஆஃப் பண்ணிவிடுவோமா. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஈர துணியை எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டே இருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா திருப்பி போட்டு அந்த துணி பாருங்கள். இந்த கையை வைக்க முடியல, இப்போ ஆஃப் பண்ணது கையே வைக்க முடியல. இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. எடுத்த பிறகு அப்போ திரும்ப தண்ணியில் ஒரு வாட்டி இந்த துணி எடுத்து போய் நினச்சிட்டு திரும்ப வந்து அதே மாதிரியே செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் அப்புறம் தோசை அந்த ஹீட்டை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். தண்ணியில் நினச்சி திரும்ப வந்து வச்சு அந்த ஹீட்டை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாட்டி தோசை ஊற்ற வரும். ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி செஞ்சுட்டேன். இந்த கல் அதனால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் அந்த தான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த துணியை வச்சு ஈரத்தில் அதனால இந்த துணி ஈரமாக இருக்குது. ஈரத்தில் நினச்சி அந்த ஹீட்டை ஃபுல்லாக எடுத்தேன். இப்போ எடுத்துகிட்டு தோசை ஊற்றினா சூப்பராக தோசை வந்துடுச்சு. இதே மாதிரி முன்னாடி ஒரு வாட்டி எனக்கு நடந்துச்சு. அப்போ நான் அந்த ஹீட்டை எடுக்காமல் விட்டுட்டேன். எனக்கு தோசை வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 3 நாள் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன வெங்காயம் வச்சு தேய்ச்சி எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு தெரியல. இன்றைக்கி யதார்த்தமாக தான் இதை செஞ்சு பார்த்தேன். உடனே தோசை ஊற்றுறேன், தோசை வந்துச்சு. நீங்களும் என்னைக்காவது இந்த மாதிரி மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.